ஐயனார் துணை சிறையில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நிலாவும் சொல்லணும் வீட்டுக்கு வராங்க. நிலாவோட முகமே ரொம்பவே வாடி போய் இருக்கு. சேர நிறுந்துட்டு, என்னாச்சு நிலா, வெளியே போயிட்டு வந்தது ஏதாவது ஒத்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏன்னு அப்படி கேட்குறீங்க? இல்லைம்மா, முகம்லாம் வாடி போயிருக்கு, ஏதாவது பிரச்சனையா, இவன் ஏதாவது ஏழ்றையை கூட்டிட்டானா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அப்பா ஃபோன் பண்ணார். சொல்லுமா, ஏதாச்சும் சொன்னாரா? அந்த ஊர்லேயே ரிசப்ஷன் வைக்கலான்னு சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நல்ல விஷயம் தானம்மா, அது ஏன் நீ வேண்டான்னு சொன்ன, அதுக்கே நீ இவ்வளோ டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒரு வருஷமாக அவங்கள எங்கேண்ணா போயிருந்தாங்க, அப்போவே நான் சொன்னேன் இல்லை, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, எனக்கு தயவு செஞ்சு இந்த விட்டுருங்க, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன்னு அவங்கக்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். அதையும் மீறி எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. சோழன் தான் என்னை காப்பாற்றாரு, என்னை ஃப்ராடு பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் இப்போ நான் அவரை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு கூட நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ மட்டும் நான் ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுத்துட்டு இப்போ ஊருக்கு வாங்க, ரிசப்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன அர்த்தம்? அதனால் எனக்கு அவங்களாம் நான் மறந்துட்டேன்னு, யாருமே இல்லாத அனாதை மாதிரி இருந்துட்டேன்னு. இப்போ நீங்கள்லாம் எனக்கு கிடச்சிருக்கீங்க, நீங்களே எனக்கு போதுன்னு அங்கே போயிட்டு அவங்க ஏதாவது ஒன்று பண்ணாக்க கண்டிப்பாக அங்கேயே இருக்க வச்சுருவாங்களோன்னு ரொம்ப பயமாக இருக்குன்னு, அவங்கள பார்த்தாவே எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது, அதனால தானே வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.